ஏற்கனவே எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தை இந்த கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்ல படைத்த பிரம்மனே நம் தலையெழுத்தை மாற்றி எழுதுவாராம். அப்படி ஒரு விஷயம் இந்த கோவிலில் நடக்கிறது. திருச்சியில் இருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரர் என்னும் கோவிலில் தான் இந்த அதிசயம் நடைபெறுகிறது. பிரம்ம தேவருக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விமோசனம் பெற இங்கு வந்து தான் சிவ பார்வதியை வணங்கி வழிபட்டாராம். பிரம்மதேவருடைய சாபத்தை நீக்கி அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான் இங்கு வந்து எம்மையும் உம்மையும் வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் விதி இருந்தால் மதி செய்க என்று வரம் ஒன்று அளித்தாராம். அதாவது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவர் நிச்சயம் இங்கே வருவார். அவருடைய விதியை நீங்கள் உன்னுடைய மதியால் மாற்றி எழுதலாம் என்று வரம் தந்தார் சிவபெருமான். சித்திரை மாதம் மட்டுமே இங்கு வந்து தங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள முடியுமாம். ஜாதகம் சரியில்லாதவர்கள், வாழ்க்கையில் துன்ப நிலையை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், எப்படியாவது தன் விதி மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வியாழன் கிழமையில் தங்களுடைய ஜாதக புத்தகத்தை வைத்து அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்வதால் தங்களுடைய விதி மாறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பிறகு கோவில் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். மந்திரம்: ஓம் ஹாம் பீம் சாவித்ரி சகிதாய பத்மா ஹஸ்தாய பிரம்மனே நம.